Hey guys, welcome back to our channel. Last week 30x40 part 1ல ground floor plan வந்து ஒன்று போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் part 2ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை வந்து பார்க்கலன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து புரியும். அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம ஹவுஸ் பிளான் பற்றின வீடியோ வந்து போட்டுட்டு வரோம். ஃப்ரீயாக வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் இது போல் பிளான் வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிளான் போட்டு வீடியோவாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க guys. வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இது லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த கிரவுண்ட் ஃப்ளோருடைய பிளானு. இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், ஹால், கிச்சன் அண்டு பெட்ரூம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதை பற்றின ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்டு மேலே வந்து கார்டில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அந்த பிளானை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் அந்த பிளானை வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து புரியும். அப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிளானு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 BHK மேண்டு ஒரு போட்டிக்கு வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதை பற்றின ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஸ்டேர்கேஸோட டேரக்ஷன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரக்ஷன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டேர்கேஸ் வந்து வருது. நம்ம ஸ்டேர்கேஸை கிராஸ் பண்ணி உள்ளார வந்தோன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது போர்ட்டிக்கு வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த போர்ட்டிக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 10 feet 8 inches வந்து அதோட வித்து அண்டு 14 feet 8 inches வந்து நம்ம லென்த் இங்கே கொடுத்துருக்கோம். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 inch நம்ம வால் இங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து இந்த ரைலிங்ஸு எஸ்எஸ் ஹேண்டில்லாம் நம்ம இங்கே வைக்கிறதுக்காக இங்கே 6 inch திக்னஸ்க்கு நம்ம சின்னதாக வால் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த போர்ட்டியை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம உள்ளார வந்தோம்னா நம்ம இங்கே வந்து லாபி ஏரியா வந்து பார்க்க போகிறோம். அதாவது சின்னதாக மினி ஹால்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 8 feet வந்து வித்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்டு அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5 feet 9 inches வந்து அதோட லென்த் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 13 feet அண்டு அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12 feet 9 inches வந்து அதோட லென்த் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதிலே ஒரு அட்டாச் லைட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 4 feet அண்டு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 7 feet 10 inches வந்து நம்ம லென்த்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது நம்ம காமன் டாய்லெட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பாத்ரூம் அண்ட் டாய்லெட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருந்தோம். அதை அப்படியே மேலே வந்து சேஞ்ச் பண்ணி காமன் டாய்லெட் ஒன்று அட்டாச் லைட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 4 feet 6 inches வித்து அந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5 feet லென்த் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செகண்ட் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 13 feet வந்து வித்து அண்டு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12 feet 6 inches வந்து நம்ம லென்த் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செகண்ட் பெட்ரூம், இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸோடைய பெட்ரூமு. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 11 feet வந்து நம்ம வித்து அண்டு அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம செகண்ட் பெட்ரூமுக்கு கொடுத்த லென்த்து தான் 12 feet 6 inches வந்து அதோட லென்த் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு அட்டாச் லைட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 6 feet அண்டு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5 feet 9 inches வந்து நம்ம லென்த்து கொடுத்துருக்கோம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னரில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா வாலுமே வந்து பார்த்திங்கன்னா 4 inch திக்னஸ் வால் அண்டு அவுட்டரில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வாலுமே வந்து பார்த்திங்கன்னா 9 inch திக்னஸ் வால். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 BHK லக்ஸுரி டைப்பில் வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் பிளான் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இந்த பிளானில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.